விமர்சகர் திரு லோகேஷ், அனைவருக்கும் வணக்கம். நான் திரு பிரியன் அவர்களிட்டிருந்தே ஆரம்பிக்கிறேன். 6வது சட்டமன்ற உறுப்பினர் அஇஅதிமுகவிலிருந்து ஏற்கனவே 4 பேர், ஜெயக்குமார், சத்யபாமா, இசக்கி சுப்பையா, மரகதம் குமரவேல், அந்த வரிசையில் விஜயபாஸ்கரும் ராஜினாமா செய்தார். அவரும் இணைய போவதா சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு எம்ஆர் விஜயபாஸ்கர். இது உணர்த்தக்கூடிய செய்தியா நீங்க என்ன பார்க்குறீங்க? இதனுடைய அரசியல் முக்கியத்துவம் என்ன? இல்லை, இதில் ரெண்டு விஷயமா அதை அணுகலாம், 2 கோணத்துலேருந்து அணுகலாம். ஒன்று அதிமுகவுடைய எதிர்காலம், அதன் மேலே நம்பிக்கை இல்லாத தன்மை, அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து அணுகலாம். இன்னொன்று தாவேகாவுக்கு மெஜாரிட்டி இல்லாத விஷயங்கள்லேருந்து அணுகலாம். ஸோ அதிமுகலேருந்து வராங்க, விலகி வராங்க, ரிசைன்மெண்ட்டு போகிறாங்க, தாவேக்காவில் சேர்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அதிமுகவுடைய எதிர்காலத்தை பற்றின நம்பிக்கை. அந்த 25 பேர் முதல்ல வந்தாங்க இல்லையா, நம்பிக்கை தீர்மானத்தில் ஆதரவு கொடுக்கறதுக்கு. மறுபடியும் அவங்க திருப்பி எடப்பாடிகிட்ட போனதுக்கு காரணம் அந்த எம்எல்ஏ பதவி போயிடும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் போனவங்க அங்கே அவங்களுக்கு அது திருப்தியாக இல்லைன்னு நினைக்கிறேன். சில பேருக்கு பதவி சரியாக கிடைக்கலன்ற விஷயங்கள்லாம் அதிருப்தியெல்லாம் இருக்கிறதுனால இனிமேல் நம்ம எடப்பாடியோடு இணைந்து பயணம் பண்ண முடியாது, எதிர்காலம் கட்சிக்கு ரொம்ப பிரைட்டாக இல்லைன்னு ஃபீல் பண்ணியிருக்கலாம். அப்படி ஃபீல் பண்ணி நம்ம ரிசைன்மெண்ட்டு ஃப்ரெஷ்ஷாக எலெக்ஷன் சந்திக்கலாம்னு ஃபீல் பண்ணியிருக்கலாம். அதே சமயம் தமாகாவுக்கு என்ன பிரச்சனைன்னா, அவங்க மெஜாரிட்டி தங்களுக்கு ஒரு மெஜாரிட்டி வேணும். தாவேக்காவுக்கு என்ன அவங்க தங்களுக்குன்ற ஒரு மெஜாரிட்டி, தாவேக்கா சார்பில் 118 பேரோ 120 பேரோ இருக்கணும்னு விஜய் நினைக்கிறார். இந்த கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவெல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனையில் அவங்க வித்ட்ரா பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை ஆகிடும். அதனால் நமக்குன்னு ஒரு ஆதரவு வேணும்னு அவர் நினைக்கிறார். அப்போது தாவேக்காவோட தேவையும் அதிமுகவோட எதிர்காலத்து மேலே நம்பிக்கை இல்லாத விஷயமும் ஒரு புள்ளியில் சந்திக்குது. ஆக்சுவலாக அந்த புள்ளியில் தான் இந்த விஷயங்கள்லாம் வெளிப்படுது. ஆக்சுவலாக அந்த புள்ளியிலேருந்து அந்த ரிசைனேஷன் போன்ற விஷயங்கள்லாம் வருது. ஆனால் இதெல்லாம் சரியா, இதெல்லாம் ஒரு குதிரை பேரத்துக்கு அடையாளமாக இருக்கே அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பலாம். இது வெளிப்படையாக நீங்கள் குதிரை பேரன்னு சொன்னீங்கன்னா, இல்லைங்க, அவங்க ரிசைன்மெண்ட்டு வராங்க, தாவேக்கா தமிழ்நாட்டை காப்பாற்றுற ஒரு கட்சியை அவங்க நம்பி வராங்க அவங்க, அதனால் அதை எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? அவங்களே இஷ்டப்பட்டு வராங்க, நாங்கள் இன்னும் அவங்கள கூப்பிடலை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு தான் ஒரு உதாரணமாக நேற்று வைகோ பேசின பேச்சு அதுக்கு ஒரு சாட்சியம் மாதிரி அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி அவர் மறுத்திருக்காரு நீங்கள் சொல்கிறீங்க. நேற்று அவர் பேசினது எல்லாமே டெலிகாஸ்ட் ஆனது எல்லாருமே பிரைமரி சோர்ஸா அவரே சொன்னது. ஏன்னா அது ஏற்படுத்திய விளைவுகள் ரொம்ப பாரதூரமாக இருக்கிறதுனால அவர் மறுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்பட்டிருக்காரு. ஆக்சுவலாக ஏன்னா அது இன்னொரு கட்சி தலைவர் விஜயை குதிரை பேரத்தில் ஈடுபடுற மாதிரியான ஒரு விஷயத்தை அந்த விஷயம் சொல்லுது. ஆக்சுவலாக அவர் சொன்ன விஷயம், திமுக சின்னத்தில் போட்டி போட்டு மதிமுக ஆட்கள் 2 பேர் வின் பண்ணதை நீங்கள் ரிசைன் பண்ண வைங்க, நான் பிரச்சாரம் பண்ணி நான் வின் பண்ண வைக்கிறேன். இவருடைய கேண்டிடேட்டுக்கே இவர் பிரச்சாரம் பண்ணலை, மதிமுக கேண்டிடேட்டுக்கு பிரச்சாரம் பண்ணி வின் பண்ண வைக்கிறேன் அவர் சொன்னார்னா அப்போ அது என்ன அர்த்தம் அதுக்கு? ஆக்சுவலாக ஸோ அந்த பாயிண்ட் இருக்கும்போது அது ஒரு குதிரை பேரத்துக்கான ஒரு விஷயம்னு தான் எல்லாருமே நினைக்கிறத பார்க்குறோம். தாவேக்காவுக்கு இந்த அவசியம் ஏன் வந்தது? எடப்பாடி எப்படி கட்சியை நடத்துகிறாரு, அவர் எப்படி சுயநலமாக நடத்துகிறாரு, எதிர்காலம் அதுக்கு எப்படி இல்லை, யார் போனாலும் கவலைப்படலை, யாரையும் சேர்த்துக்கல, அதெல்லாம் பல தடவை பேசியாச்சு. இப்போ இனிமேல் அடுத்த கட்டமாக பார்க்க வேண்டியது அதிமுகவை வல்னரபிளாக வச்சு அதிமுகவை காலி பண்ணுறாங்க. அது இங்கே பைபோலார் பாலிடிக்ஸ்ன்றது திமுக அதிமுகவுக்கு இந்த பாலிடிக்ஸை மாற்றி இது திமுகவுக்கும் தாவேகாவுக்குமான பைபோலார் பாலிடிக்ஸாக மாற்றுறாங்க. அது தேர்தலுக்கு முன்னாடியிலேருந்தே கரெக்டாக விஜய் அதை திட்டமிட்டு தான் சொல்லிட்டு வர்றாரு, எங்களுக்கும் திமுகவுக்கும் போட்டி. அப்போ ஆதவர்ஜுனா திருச்சி கிழக்குல நன்றி தெரிவிக்கும் போதும் அதை மறுபடியும் என்ஷூர் பண்ணாரு. இப்போ என்ன சொல்றாரு ஆதவர்ஜுனா, புதிய அதிமுக நாங்கள் தான் என்றார். எம்ஜிஆரை கொண்டு போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க, எம்ஜிஆர் பெருசாக பேசுகிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அதிமுக ஆட்களை உள்ளே இழுக்கிறாங்க. அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி எம்எல்ஏக்கள் அவங்களுக்கும் நம்ம எதிர்காலம் அடுத்த வாட்டி என்ன ஆகும் தெரியாது. 5 வருஷத்துக்கு மேலே அடுத்த 5 வருஷம் பதவியில் அதிமுக வரும் ஒவ்வொரு தடவையும். இந்த தடவை அது வரலன்னு உடனே பதவியில் இல்லைன்னு போகிறவங்களும் ஒரு பக்கம் இருக்காங்க. அந்த கட்சிக்குள்ளேயே இருந்து எடப்பாடியோட செயலை கண்டித்து அதை திருத்தி ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அதை விட்டுட்டு கட்சி தாவர விஷயங்கள், அற்றக்குள்ள தண்ணீர் பறவைகள் மாதிரி எங்கே பசையாக இருக்கிற இடங்கள் தண்ணி இருக்கிற இடத்துக்கு பறவை போகிற மாதிரி இவங்க போகிறத பார்க்கும்பொழுது ஒரு பக்கம் இவங்க போகிறது கட்சி மேலே நம்பிக்கை இல்லாத ஒரு பக்கம் இருந்தாலும் தாவேக்கா ஒரு பக்கம் இவங்களை தூண்டி இழுக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு என்ன உதாரணம்னா, முதல்லையே தாவேக்கா அந்த மாதிரி செயல்கள் ஈடுபட்டதுக்கு அமமுகவுடைய காமராஜ் எம்எல்ஏ ஒரு காரணம். ரெண்டாவது ஒரு ரெபல் குரூப்பாக இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் எம்எல்ஏஸ், ஏடிஎம்கே எம்எல்ஏஸை ஒரு முதலமைச்சராக போய் பார்க்குறாரு. அது தூண்டி வர ஒரு விஷயம். நீங்கள் எங்கள் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ரேபல் குரூப்பை தூண்டி விடுறீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு ஆக்சுவலாக அதுக்கு பின்னாடி என்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கணும். இதெல்லாம் ஏன் தாவேக்கா பண்ணுதுன்ற ஒரு கேள்வி வருது. இதெல்லாம் தாவேக்கா ஏன் பண்ணுதுன்னா, இல்லை சார், நீங்கள் சொல்கிறது அடிப்படையிலே இப்போ 6 பேர் போகிறாங்க, 6 பேரும் மீண்டும் கட்சி பதவி, தலைமை மேலே அதிருப்தி அப்படின்னு நிறைய காரணங்கள் பட்டியல் போட இருக்கு. இடைத்தேர்தல் வரும் பட்சத்தில் மீண்டும் அதே 6 பேருக்கும் அதே தொகுதிகளில் தாவேக்கா வாய்ப்பு கொடுக்கும், அங்கே அவர்கள் தான் வேட்பாளர்களாக நிற்க வைத்து போட்டியிட வைப்பார்கள் அப்படின்னு என்ன நம்பிக்கையில் அவங்க போகிறாங்க. அதை தாண்டி ஏதோ ஒரு ஈர்ப்பு தாவேக்கா மேல இருக்கு அப்படிங்கறத பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? தாவேக்கா மேல பெரிய அளவுக்கு ஈர்ப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை சார். அவங்க ஆட்சியில் இருக்காங்கன்ற ஒரே காரணம் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா
இதே திராவிட கொள்கைகள் பலவற்றை தான் வந்து தாவேக்காவும் வச்சிருக்கு. செருமொழி கொள்கை உட்பட பல கொள்கைகளை பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய அதே கொள்கைகள் தான் பிராட் பேஸ்டாக சமூக நீதி உட்பட எல்லாமே அவங்க வச்சுருக்காங்க. ஒரு கட்சி தோற்றுதுன்றதுக்காக நீங்கள் அதில் ஏன் போகிறீங்க? ஆக்சுவலாக நீங்கள் கட்சி தலைமை சரியில்லைன்னா அது கட்சிக்குள்ளேருந்து தலைமையை மாற்றத்துக்கான போராட்டத்தில் இறங்கணும், கட்சியை வந்து வளர்க்கறதுக்கான ஒரு முயற்சிகள் இறங்கணுமே தவிர நீங்கள் எதுக்கு தாவேக்காவுக்கு போகிறீங்க? ஏன் தாவேக்காவுக்கு இந்த அவசியம் ஏன் வருதுன்னா ஒரே விஷயம் தான், தாவேக்காவுக்கு இந்த அவசியம் ஏன் வருது? அது வந்து இந்த கூட்டணி கட்சிகளை நம்பலை. விடுதலை சிறுத்தைகளையோ சிபிஐயோ சிபிஎம்மையோ ஐயுஎம்எல்லையோ காங்கிரஸை நம்புவாங்க. ஏன்னா 29 வரையும் அக்ரிமெண்ட் போட்டாங்க. இவங்களெல்லாம் நம்பாததுக்கு காரணம் என்னென்னா ஏதோ ஒரு பிரச்சனையில் அவங்க வந்து கோஷன் போயிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது? இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் தனியார் மயமானதை எதிர்த்தாங்க. அதை வித்ரா பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்பட்டார். சட்டசபையில் விஜய் நடந்து கொண்ட விதம் இருக்குல்ல, ஸ்டாலினை கிண்டல் பண்ண விஷயம், அந்த விஷயத்த மற்றவங்கலாம் கூட்டணி கட்சிகள் அப்புறம் கம்யூனிஸ்டுகள்லாம் வந்து அது சரியில்லைன்ற ஒரு விஷயத்த வச்சாங்க முன்னாடி. இப்போ டெல்லி ரெப்ரஸன்டேட்டிவ் போட்டதை கூட சிபிஐ விஜய் வீரபாண்டியன் வந்து கேள்வி கேட்குறாரு, என்ன இது ஏதுன்னு கேள்வி கேட்குறாரு. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது இன்னும் இதோட பெரிய விஷயங்கள்லாம் கவர்மெண்ட் பண்ணும்போது இந்த கட்சிகளுடைய கொள்கைக்கு விரோதமாகவோ இல்லை மக்களுக்கு விரோதமாக ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, விஜய் நினைச்சுப்பாரு நான் மக்களுக்கு நல்லது பண்றது தான் கொண்டு நினைச்சுப்பாரு. ஆனால் இந்த கூட்டணி கட்சிகள் இல்லைங்க இது மக்களுக்கு எதிரான ஒரு விஷயம்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்தில் பிரச்சனை பண்ணாங்கன்னா இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது விஜய் என்ன நினைக்கிறாருன்னா தமாக சார்பில் ஒரு 120 பேர் இருக்கணும், தாவேக்கா சார்பில் ஒரு 120 பேர் இருக்கணும். அந்த தாவேக்கா சார்பில் 120 பேர் இருந்தால் அது நமக்கு பெட்டர், நம்ம நினைச்சதை பண்ணலாம். ஏன்னா அவருக்கு என்ன பிரச்சனைனா அவர் பாஜகவோட நெருங்கியும் போக முடியாது, மத்திய அரசோட நெருக்கமா இருக்கிற மாதிரி இருந்து நிதியும் வாங்க வேண்டிய அவசியம் இருக்கு. காங்கிரஸோடையும் ரொம்ப நெருங்கி போக முடியாது, அங்க பாஜக கோச்சிக்கும். ஸோ காங்கிரஸோடையும் நெருங்கி போக முடியாது, பாஜக கோச்சிக்கும், பாஜகவோடையும் நெருங்கி போக முடியாது, காங்கிரஸும் கூட்டணி கட்சிகளும் கோச்சிக்கும். அந்த மாதிரி ஒரு வல்னரபிளான ஒரு இடத்துல ஒரு அதனுடைய ஒரு முயற்சியா தான் இப்ப இந்த கூட்டணி கட்சிகள், இங்க அரசு கூட்டணி அரசா இருக்கு, கட்சிகள் தாவேக்க கூட்டணியில எல்லா கட்சிகளையும் ஒன்றிணைக்கணும், தமக்கு ஆதரவு தெரிவிக்க மற்ற கட்சிகளையும் ஒருங்கிணைக்கணும்ங்கிறதுடைய நீட்சியா தான் இந்த கூட்டணி கட்சிகளுக்கான ஒரு கூட்டத்தை தாவேக்க நடத்துறாங்க. விசிகாவுக்கு அழைப்பு விடுக்கிறதுல அதனுடைய அவங்க அடுத்த கட்டத்துக்கு போறாங்க சார். இவங்க வந்து 2 பேர் சிபிஎம் வெளியில இருந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களை எதிர்க்கிறாங்க. இவங்க விடுதலை சிறுத்தைகள் உள்ளதா இருக்காரு, நாங்கள் அட்டாச்சாக இருக்கோம் பட் டிட்டாச்சாகவும் இருப்போன்ற மாதிரி ஒரு பேட்டியில் அவர் சொன்னார். டிட்டாச்சாக கூட அதற்கான உரிமை எங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். அதற்கான சாத்தியம்லாம் கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் வந்து அதிகாரத்தில் பங்கு பெற்றீங்க ஒரு கூட்டணியில் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பொலிட்டிக்கலாக அதோட கமிட் ஆகிட்டீங்கன்னு தான் அர்த்தம். நான் இல்லைங்க நான் அதிகாரத்தில் பங்கு பெற்று அந்த கட்சியோடு இருக்கேங்க, ஆனால் வெளியில் ஒரு தேர்தல் நடந்தால் வேற ஒரு கட்சியோட போவாங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை விட வந்து அது கிண்டலுக்கு உள்ளான ஒரு விஷயமா மாறிடும். அதனால இந்த கட்சிகளை இப்போ என்ன பண்றாரு விஜய் வந்து எடுத்து ஒரு கூட்டணியாக ஃபார்ம் பண்ணுறதுக்கான பக்காவா கூட்டணியை ஃபார்ம் பண்ணி அடுத்து உள்ளாட்சி தேர்தலோ இடைத்தேர்தல்களையோ இவங்க பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துற ஒரு நோக்கத்துக்கு இப்போ கூட்டத்தை கூட்டுறாரு, கமிட் பண்ண வைக்கிறார், அவங்களை கமிட் பண்ண வைக்கிறார். அது எந்த அளவுக்கு அவர் வெற்றி பெற போறாருன்றதை பொறுத்து இருந்து பார்க்கணும். முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன் திரு பிரியன், தொடர்ந்து பேசலாம் திரு மதிவாணன். இங்க ஏற்கனவே முன்னாடி 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் முதல்ல ராஜினாமா பண்ணிட்டு அதிமுகவில் இருந்து ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்காவில் இணையும் போது அதை நாங்கள் தடுத்தோம் அப்படின்னு சிபிஎம் சிபிஐ தலைவர்களும் விசிக தலைவரும் சொன்னாங்க, எல்லாரும் இணைந்து தான் தடுத்தோம் அப்படின்னு. அந்த தடுத்ததற்கு பிறகாகத்தான் இன்றைக்கு 2 அதிமுகவினுடைய முக்கிய முகங்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். அவங்க விரைவில் தாவேக்காவில் இணைய போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அதை தடுத்ததை மீறித்தான் இந்த இணைப்பு என்பது நடக்க போதா? இல்ல, அந்த 2ஐயும் பிரிச்சு பார்க்கணுங்க. அவங்க வந்து இன்னும் தாவேக்கால இணையல, 2 பேரு 4 பேரோட தான் அது நிக்குதுங்க. இது 6ஓட நிக்கும் நான் நம்பலைங்க. இன்னும் அது 10 வரைக்கும் கூட போகலான்றதுதான் தகவல் இருக்குங்க. சோ இன்னைக்கு வந்து அவங்க 4 பேரை தடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு சாத்தியமாகும், இவங்கெல்லாம் அவங்க சேர்த்துக்குவாங்களா, இந்த விஜயபாஸ்கர் எம்ஆர் இவங்களெல்லாம். அதனால வந்து என்னை பொறுத்தவரையில அரசியல் கட்சின்ற முறையில தாவேக்கா வந்து யார் வந்தாலும் சேர்த்துக்கிற ஒரு சூழ்நிலை தாங்க இருக்கு. அதுல எந்த தப்புமே இல்லைங்க. நீங்க கரெக்டா சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஏதாவது திரும்பவும் போட்டியிடும் வாய்ப்பு அல்லது அந்த கட்சியில பதவி பொறுப்பு இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தாங்கன்னு சொன்னா அப்ப நீங்க சொல்ற வாதங்கள் எல்லாம் நம்ம பேசலாம். ஆஸ் ஆஃப் நவ் எதுவும் இல்லை. இன்னும் விஜய் யாரையுமே சந்திச்சது இல்லை. இப்ப நீங்க பேசுற விஷயங்கள்லாம் ஹைப்போதெட்டிக்கலா இவரு பிரியன் சார் நிறைய விஷயங்கள் சொன்னாரு.
கூட்டணி கட்சிகளை அவர் நம்பவில்லை, இவர்கிட்ட சொன்னார். அவரு எப்படி அப்படி சொல்றாரு? கால்குலேஷன் தான் சார். நீங்க இல்ல இல்ல இந்த ஹைப்போதெட்டிக்கலா பேசக்கூடாது. இல்ல நடக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் அவரு இல்ல ஒரு நிமிஷம் அவர் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத அவர் பட்டியலிட்டார். உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொன்னார். தூய்மை பணியாளர்கள் விவகாரத்துல கடந்த காலத்துல தாவேக்கவே அதை எதிர்த்தது. தமிழ்நாட்டுல சென்னையில ஒரு குறிப்பிட்ட மண்டலங்கள்ல மட்டும் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தும் போது தாவேக்க இதை எதிர்த்தது. அப்போ தாவேக்க தலைவராக இருந்த திரு விஜய் அவர்கள் பணியாளர்களை அழைத்து பேசினார். இன்றைக்கு 12 மாநகராட்சிகளில் தூய்மை பணியாளர்களை தனியார் மயப்படுத்துவதற்கு கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அது வித்ரா பண்ணப்படுது அப்படிங்கறது குறிப்பிட்டு தான் அவர் சொன்னார். சோ அப்ப இனி வரும் காலங்கள்ல நிறைய திட்டங்களை கொண்டு வந்தா எதிர்ப்பு வரும் பட்சத்துல அதை எப்படி அக்செப்ட் பண்றதுங்கிற ஒரு இக்கட்டான நெருக்கடி வந்தா என்ன பண்றது? அந்த நெருக்கடியை தவிர்க்கணும்னா நமக்கு தனி மெஜாரிட்டி வேணும்ன்றத சொன்னது. இதெல்லாம் திமுக ஆட்சியில கூட